பா என்னப்பா அந்த ஆளுக்கு சொல்லிட்டீங்களாப்பா? நீங்கள் மேடையில் அவர் தான்ப்பா பேசணும். சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க, தப்பாயிடக்கூடாது. அம்மா பாப்பா சாமி வா. அண்ணே புளி மூட்டை வியாபாரம் படுத்துருச்சுண்ணே. என்னையும் அரசியலில் சேர்த்து ஒரு ஆளாக்கி விடுனேன். உங்களுக்கு நன்றி உள்ள விசுவாசியாக இருப்பேண்ணே. விடுப்பா, அண்ணன் நம்பி வந்துட்டல, அண்ணன் பார்த்துக்கிறேன். அண்ணன் பார்த்துக்கிறேன். உன்னை அரசியலில் பெரிய ஆளாக்க வேண்டியது அண்ணனோட பொறுப்பு. அம்மா சேர்த்துப்பாங்களாண்ணே? அம்மாலாம் என் மேலே பெரிய மரியாதையை வச்சுருக்காங்கப்பா. நான் சொன்னால் அம்மா கேட்பாங்க. சரி வா, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். வா, சரி பள்ளம் இருக்கு, பார்த்து வா. அண்ணா பெரிய பள்ளமாக இருக்குது, தாண்ட. சரி விடு, கவலைப்படாது. அண்ணன் அண்ணன் தாண்டி போ. அண்ணன் பள்ளத்தை படுத்துக்கிறேன். படுத்துக்க மாட்டீங்கல்ல? அண்ணன் படுத்துக்கிறேம்மா பள்ளத்துல, நீ தாண்டு. சரி தாண்டு நீ. ஆவியம் மணியாவியம் செட்டாவியம் பாலாவியம் தொல்காப்பியம் தாண்டெடுத்தா கொக்குடா. சாமி அண்ணா நீங்களும் ஏன்னா இப்படியே வரீங்க? அங்கதான் அண்ணன் இப்படி, இங்க எல்லாரும் இப்படிதான். புரியுதா? சரி, இதுதான்ப்பா கட்சி ஆஃபீஸு. சரி உள்ள கூட்டு போறேன். கூட்டு போவீங்க ஓகேவா? நான் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். வேற எதுக்கே நீ வச்சிருக்க? உனக்கு பெரிய ஆகணும். மழை வர மாதிரி இருக்குங்க. ஐயோ மழை வந்துருச்சுண்ணே. கவலைப்படாத, அண்ணன் இருக்கும் போது கவலைப்படவே கூடாது. நீ எது கவலைப்படுற? உள்ள வந்துக்க. அப்படியே போவோம் வா. அண்ணே பசிக்குதுண்ணே. இந்த வரம்பா, எதுக்குப்பா கவலைப்படுற? அண்ணன் எடுத்துட மாட்டேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. அண்ணே பத்தல. அண்ணன் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? இந்தா சாப்பிடு, நிறைய சாப்பிடு, சாப்பிடு. வேகுதுண்ணே, வேக்குது. என்ன நீ சாப்பிட்றா? பேனு சாப்பிடு. வருதா காத்தே? அண்ணன் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது, புரியுதா? அண்ணன் உன்னை வளர்த்து விடுறான், அவ்வளோதான். பாப்போம் பாப்போம். முள்ளு குத்திக்கிச்சுண்ணே. இரு இரு இரு, அப்படியே 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 கடிக்காதீங்க. சரி சரி, முள்ளு எடுத்துறீங்களா? சரி போமா. வா போ வா. பாப்பா வா, பயப்படாம இப்படி வா. இப்படி வா. இங்கே பார், உன்னோட மேடை. அண்ணன் எழுதி கொடுத்ததெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா? மனப்படம் பண்ணிட்டியா? அப்படியே பேசிடு. அண்ணன் பார்த்துக்கிறேன். போ ஓ, தைரியமா ஏறு. பயமா இருக்கு. ஏறு, தைரியமா ஏறு. ஏறு, அண்ணன் தூக்கிடுவா. ஏறு. ஏறு, நில்லு. தைரியமா பேசு, அண்ணன் இருக்கா. எங்க உங்களெல்லாம் யார் மேல விட்டுது? போங்க கீழே போங்க. யார தள்ளி விடுற? எங்க அண்ணன். அண்ணா வாங்கண்ணே, நீங்க வாங்கண்ணே, வாங்க. யார தள்ளி விடுறீங்க? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னை பார்த்து கேட்கலாம், நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்ட மாதிரி. ஆனா அந்த சாதனைக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவரு எங்க அண்ணன். இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ புளிமூட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவருனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம், அப்பாவி மூஞ்சியா இருக்கே அப்படின்னு கேவலமாக நினைக்கலாம். இந்த அப்பாவி மூஞ்சினால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு ஒரு அப்பாவி மூஞ்சி அண்ணன் கிடைச்சிட்டாரு, அதனால நான் இங்கே நிற்கிறேன். ஆனால் அவருக்கு ஒரு அப்பாவி மூஞ்சி அண்ணன் கிடைச்சிருந்தா எனக்கு அவரும் பெரிய ஆளா ஆயிருப்பாரு. வாங்கண்ணே, இவரை போய் தள்ளி விடுறீங்க நீங்களாம். போய் பா, அங்கே பேசுகிறவங்க லிஸ்ட் கொடுத்துட்டீங்களா? கட்சி ஆஃபீஸ் போகணும்பா, ரெடியாக இருக்க சொல்லுங்க எல்லாரையும். வண்டி டிரைவர் லீவ். புதுக்கோட்டைண்ணே பாப்பா, கட்சி ஆஃபீஸ் போமா? இங்கே என்ன பண்ணிருக்க? அங்கே போகணும்பா, அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கு. போடு, கட்சி ஆஃபீஸ் போவான். வண்டி எடுப்போ, டிரைவர் லீவ். நீ வண்டி எடு. வண்டி எடா? அண்ணன்பா. அண்ணன்லாம் அப்புறம், இப்போ கட்சியில் நான் தானே பெரிய ஆளு. போய் வண்டி எடுப்போம். சரிக்கா வா. குழி இருக்குல்ல, எப்படி தாண்டி வருது? மறந்துட்டியா? குனினே தாண்டி வரும்ல குனி. ஆவியம் மணியாவி தாண்டாவியம் கண்டாவியம் ஆடுறா போடு. அந்த தோட அங்கே பராக் பார்த்துருக்க. வா வெரசா போங்க, ஊந்துக்குறீங்க. நம்ம கட்சி தானே. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு போல இருக்கே. ஆமாம், வானம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம், ஏன் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா மழைக்கு பாதுகாப்பா? மழையா? சரி, துண்டு ஒன்று போட்டுருக்கேன், துண்டை கூட பிடிச்சிக்கிறேன். அது ஃபஸ்ட் எபிசோட்லேயே காணும்ப்பா. கை சும்மா தானே இருக்கு. புடி புடி, மழை வந்துருச்சு பாரு. புடி புடி. சாப்பிடுவோம்மா போய். போவோம், சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுவோம். ஆமாம், ஏன்னா புதுக்கண்ணே சாப்பாடுண்ணே பசிக்குதுண்ணே. என்ன பசிக்குதுன்ற நீ? என்ன எப்போண்ணே வர?
கொடுண்ணே. யானை பசிக்கு சோட போறியா? அதையும் கொடு. போ இன்னும் கொஞ்சம் எடுத்துறாப்பா. நான் ஒட்டிட்டு பாரு. முள்ளு குத்திச்சு பாரு. பார்த்து அடிக்கிறேன். போதும். அந்த பேனை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு விசிறி விட்டுறேன். பசிக்குது பயங்கரம். ஏங்க இவ்வளவு நேரம் நடந்தது வரையும் அண்ணன் தம்பிக்கு சண்டைங்க, அடிச்சுக்குவாங்க கூடிக்குவாங்க. இது வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஸ்பீக்கர் நான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிடுறேன். ஓகே ஏங்க வியூஸே போக மாட்டேங்குது. அத முதல்ல சொல்லுங்க. 2 வீடியோ போடுறோம், ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது. 10,000 வியூஸ்ல முக்கிட்டு கிடக்குங்க. ஹோல்ட் ஆன். ஓகே உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஐ அம் ஆன்சரிங் திஸ் டு யூ ஒன்லி. கொஞ்சமாவது லிசன் பண்ணுங்க. ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது? வியூஸ் எதுக்கு போகல? என்ன கண்டென்ட் போட்டுட்டு இருக்கீங்க? கண்டென்ட்டை நான் பார்த்தாலே சிரிப்பு வர மாட்டேங்குது. கொஞ்சமாவது ஹியூமர் இருந்தா தானே அது ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க, எப்படி வியூஸ் வரும்? ஒரு கண்டென்ட் உருப்படி கிடையாது. அதுக்கு முதல்ல நீங்க சீக்கிரம் வரணும் ஆபீஸ்க்கு. சீக்கிரம் எதுக்கு வரணும்? பஸ் லேட்டா வருதுங்க. பஸ்ல நாங்க வரோம். மெட்ரோ திட்டம் இருக்கு உங்களுக்கு. மெட்ரோல வந்து டைம் சேவ் நீங்க பண்ணலாம். சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ரெவென்யூ வர மாட்டேங்குது. ரெவென்யூ வியூஸ் நீங்க நல்ல கண்டென்ட் கொடுத்தாதான் வியூஸ் போகும். அப்பதான் வந்து ஜனங்க வந்து நம்ம வீடியோ பிடிச்சு பாப்பாங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து ரெவென்யூ வரும். ரெவென்யூ வராம எப்படி நாங்க பட்ஜெட் உங்களுக்கு ஒதுக்க முடியும்? முன்னாடியாவது போன மாசம் நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் நம்ம காசு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓரளவுக்கு ஓகேவா போச்சு. இப்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி உங்களுக்கு நாங்க பட்ஜெட் ஒதுக்குறது? சரி விடுங்க. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிளவுவாத அரசியலை மறந்து மதவாத அரசியல் முன்னெடுங்க. அப்பதான் நாடு வந்து முன்னேறும், செழிப்பா இருக்கும். ஒன்ஸ் மோர். பிளவுவாத அரசியலை மறந்து மதவாத அரசியலை முன்னெடுங்க. அப்பதான் நாடு செழிப்பா இருக்கும். செகண்ட் லைன் மட்டும் ஒன்ஸ் மோர். மதவாத அரசியலை முன்னெடுங்க. மதவாத அரசியலை முன்னெடுங்க. ஓகே ஷூர், கண்டிப்பா. சக்சஸ். ஓகே சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இந்த பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துல குழந்தைகள் அணி உருவாக்கியிருக்காங்களே, அதை பத்தி. இப்போ இருக்கிற குழந்தைங்களா என்ன பண்ணுது? சாப்பாடு வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு. ஆமாம், எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை தான். சாப்பாடை திங்கிறோமா தொட்டுக்கையை திங்கிறோமானே தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி தான் இருக்குங்க. ஆமாம் சார், உங்க கருத்து சார்? எல்லா வீட்லேயுமே குழந்தைகளை பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஃபோன் பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்குதுன்னே தெரியல. தினமும் மாற்றினாலும் ஃபோன் டிஸ்பிளேவை இப்படி வச்சு அச்சு போட்டதை வச்சு கண்டுபிடிச்சி எக்ஸா ஒய்யா என்னான்னு போட்டு உள்ளே போய் பார்க்குதுங்க. சரி நெட்டை ஆஃப் பண்ணி கொடுத்தா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் டேடி அப்படின்னு அங்கே போய் பார்க்குறாங்க. சரி ரீசார்ஜே இந்த மாதம் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் ஒய்ஃபை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னா என்னோடய ஜிபே பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக போட்டு அதையும் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் காரணம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி செல்ஃபோன்லேயே சிலபஸ் அனுப்பிடுறது. ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறேன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் சொல்லி கொடுங்க, பாடத்தை சொல்லி கொடுங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நெட்டில் இதை சர்ச் பண்ணி நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க, எங்களால் முடியாது, சிலபஸ் அதிகமாக இருக்குன்னு இங்கே அமுச்சு விட்டுறாங்க. நமக்கு அது மாதிரி இருக்குது. லைட்டாக ப்ளூ சட்டை மாறின வாய்ஸ் அடிக்குது, அது கண்டுக்காதீங்க. அது அப்பப்போ வந்துடுது, எல்லாமே ஒரே ஆள் எடுக்கிறனால. அதனால் ஸ்கூலில் வந்து முதல்ல அந்த மாதிரி தட்டி கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் குழந்தைங்கள இருக்கும்போது ஓடி விளையாடும்போது நான் வந்து வீட்டுக்கு ஓடி வரும்போது நான் என்ன பிராண்டு கட் பனின்னு போட்டிருந்தேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஆனால் கட் பண்ணி அவுத்ததுக்கப்புறமா அந்த அச்சு தெரியும். அந்த அளவுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் விளையாடிட்டு இருப்போம். இப்போ இருக்க பிரச்சனைலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. கேரம் போர்டு விளையாடலாமா, செல்லில் விளையாடலாம். கிரிக்கெட் விளையாடலாமா, செல்லில் விளையாடலாம். எல்லாமே செல்போன் தான் விளையாடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது, தட்டி கேட்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது. நன்றி சார்.